இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஜென்ரேஷனுக்கு லவ் பண்ணவே தெரியாது அப்படின்னு. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நமக்குள்ளே ஒரு சண்டை வருது. இப்போது நமக்கும் நம்ம லவ்வருக்கும் சண்டை வருது அப்படின்னா, நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இதுக்கப்புறம் இந்த சண்டை பெருசாகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் வைக்கிறோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஒதுங்கி இருக்கிறது இல்லை, தயவு செஞ்சு பேசி தீர்க்கிறது தான். என்ன ஏதுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். இன்னொன்று, என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு நாமளும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு மாற்றிக்கணும். நமக்குள்ளே பிரச்சனைன்ட்டானா நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஜென்ரேஷனில் நிறையவே இருக்குது. காரணம், ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்கள மாதிரி நம்ம லைஃப் இருக்காதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கப்பிள்ஸை பார்த்துட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம டிசைட் பண்ணுறது தான். இது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம மைண்டில் உண்மையிலே அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்தது அப்படின்னா, நம்ம அடுத்த நிமிஷம் சண்டை போட்டால் நம்ம யோசிக்காமல் ஒரு ஈகோ பார்க்காம நம்ம சாரி சொல்லவோ இல்லைனா பேசி தீர்த்துக்கிறதுக்காண்டியான ஸ்டெப்பையோ நம்ம எடுக்க பார்ப்போம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட மெமரிஸை நம்ம மியூட் பண்ணிடுறோம். நம்ம கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஓகே நம்ம கூட கொஞ்சம் பேசி எதுக்கு, அவளாக வரட்டும் இல்லைனா அவனாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஈகோக்குள்ளே நம்ம போய் மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, நமக்கு பொறுமை இல்லை. அப்போது நமக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசி தீர்த்துக்கிறது இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. இன்னொன்று முக்கியமாக நமக்கு ஈகோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டில் நீங்கள் அவங்களுக்கு வேணும், யோசிக்காமல் போய் பேசுங்க. அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்க. அதான் நம்மளோட டியூட்டி.